ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 17ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. ஆம், அவர் பெண்மையும் அல்ல, ஆணும் அல்ல. அவருடைய ஆண்பால் தன்மையை புரிந்து கொள்வது அவர் பெண் அல்லது ஆண் என்ற மாயையை நீக்கிவிடுகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அனைத்து கூறுகளிலும் மிக சிறந்தவரும் மேன்மையானவரும் அல்லது இறுதியானவரும் பரம புருஷ கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். தாபினியிலும் இதையே கூறுகிறது. இவரே பிறப்பு, முதுமை ஆகியவற்றிலிருந்து வேறுபட்ட பரிபூர்ண சூரியனில் நிற்கும், பசுக்களில் நிற்கும், பசுக்களை காக்கும், பசுக்களில் நிற்கும் என தொடரும் நிலையானவர். கடவுள் தன்னலமற்றவர். அவர் பிறப்பு, இறப்பு, பசி, தாகம், முதுமை, துக்கம் போன்ற 6 விதமான சீர்கேடுகளிலிருந்து விடுபட்டவர். அவரே பரம பிரம்மம். அவர் எப்போதும் ஒரே சீராக அழிவற்றவர். மேலும் சூரியனின் நடுவிலோ அல்லது சௌரி யமுனையின் கரைகளிலோ வீற்றிருப்பவரே ஸ்ரீ கோவிந்தன். இங்கு சௌகேன் என்ற சொல் சௌரி அல்லது யமுனை மற்றும் அதன் கரைகளின் மேற்பரப்பில் ஸ்ரீ பிருந்தாவனம் தோன்றுவதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்போது அவை மனதின் வடிவம் என்று நாம் உறுதியாக கூறுகிறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சுய ஒளி. அதனால்தான் அவை மற்றவர்களுக்கும் ஞானம் அளிக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் தசகத்தில் ஸ்ரீ பிரம்மதேவர் கூறியது போல, ஏகா சத்வமாத்மகா ஸ்வயம் ஜோதிஹி, அதாவது இறைவா தாமே ஒரே சத்தியம். ஏனெனில் தாமே எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மதேவன். தாமே இந்த காணக்கூடிய உலகத்தில் இருந்து வேறுபட்டவர். தாமே உலகின் படைப்பிற்கும் இருப்பிற்கும் மூல காரணம். புராண புருஷன் மற்றும் நித்தியமான பரம பிரம்மம். தாமே பரிபூரணமான நித்திய ஆனந்தம் நிறைந்த கூடஸ்த அமிர்த வடிவம். பட்டங்களற்ற தூய்மையான எல்லையற்ற தடையற்ற மற்றும் ஒரு பரிணாமமுடைய பரம்பொருளின் ஞானம். தபானியில் கூறப்பட்டுள்ளது, முன்னர் பிரம்மத்தை அளித்தவரும் அவருக்கு பிரம்ம வித்யாவை வழங்கியவருமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மத்தை முதலில் வெளிப்படுத்திய கடவுள். ஸ்ரீ மத்ஸ்ய, ஸ்ரீ ஹயக்ரீவர் போன்ற அவதாரங்களால் வேத சாஸ்திரங்களை அழிவு கடலில் இருந்து மீட்டெடுத்தவர். மேலும் பக்தர்கள் பெறும் பரம சத்தியத்தின் ஞானத்தை பிரம்மத்திற்கு கற்பித்தவர். மேலும் அந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது, அவர் தன் வெளிகளால் தன் உருவத்தை காண்பதில்லை. அவர் தேடுவது அவரால் அடையக்கூடியது. மேலும் அவரது ஆன்மா அவரது உடலை வெளிப்படுத்துகிறது. அதாவது தெய்வீக உருவம் காணப்படாத இந்த இயற்கை விழிகளால் தன்னை சார்ந்திருப்பவர்களின் இதயங்களில் தன்னை காண்பவர் அவரே. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 17ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.